ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற திருவாய்மொழி உபன்யாசத்திலே திருவாய்மொழியை பற்றியும் ஆழ்வாரை பற்றியும் உள்ள கேள்விகள், அந்த காலத்திலே உண்டான கேள்விகள், அதற்குண்டான சமாதானங்கள், இவற்றை நம்பிள்ளை தம்முடைய கிரந்தத்திலே, ஈடு என்கிற கிரந்தத்திலே எப்படி அருளி செய்தார் என்பதை அனுபவித்தோம். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கு தேசிகன், வேதாந்த தேசிகன் தம்முடைய கிரந்தத்திலும், அப்படியே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய கிரந்தத்திலும் எப்படி அருளி செய்கிறார்கள் என்பதை அனுபவிக்கலாம். தேசிகன் நாயனாரை காட்டிலும் பிற்பட்டவர்தான். இருந்த பொழுதிலும் தேசிகனுடைய கிரந்தமானது ஸ்லோக வடிவத்திலே அமைந்திருக்கிறபடியினால தேசிகனுடைய ஸ்லோகத்தை முற்பட அனுபவித்து அதற்கு ஒரு வியாக்கியான ரூபத்திலே நாயனாருடைய கிரந்தத்தை அனுபவிக்கலாம். தேசிகனுடைய ஸ்லோகம் திரமிடோபனிஷத்து தாத்பரிய ரத்னாவளியில் இப்படியாக இருக்கின்றது. ஒரு ஸ்லோகம்: பாஞ்சாலி காத்திர சோபா அபகிருத ஹிருதய வதூவர்க பும்பாவனீத்யா பத்யவு பத்மாசகாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஸ்ருங்கார விருத்தியாம் பரிணமதி முனேஹே பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராக் உத்தராவஸ்திரிக விரஹோ தேசிகாஸ்தத்திர தூதாஹா என்று இந்த ஸ்லோகத்தில் வெறும் பதில் மட்டும்தான் இருக்கு. ஸ்லோகம்னாலே சின்னதா தானே இருக்கும். ஆகையினால வெறும் பதில் மட்டும்தான் இருக்கு. கேள்வி என்ன அப்படின்றத நம்மளே அதை எழுப்பிக்கொள்ள வேண்டும். இந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, ஆழ்வாருக்கு நாயிகா பாவம் அப்படின்றது ஒக்குமா? முன்னாடி பார்த்ததுதான் அதே கேள்விகள் தான். நாயிகா பாவம் அப்படின்றது ஒக்குமா? ஒரு வைராகிய சிகாமணியான ஆழ்வாருக்கு இதெல்லாம் தேவையா? அந்த நாயிகா பாவம் அப்படின்றதுலாம் தேவையா? அதே போல உயர்ந்த சாஸ்திரமான இந்த திருவாய்மொழியிலே பக்தியை பத்தி என்ன பேச்சு வேண்டி இருக்கு? அதாவது பக்தியை பத்தின்றேன், இந்த காதலை பத்தி, காமத்தை பத்தி என்ன பேச்சு வேண்டி இருக்கு அப்படின்ற கேள்விகள் எழ அதற்குண்டான சமாதானம் நேர இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்படுகின்றது. பாஞ்சாலி காத்திர சோபா அபகிருத ஹிருதய வதூவர்க பும்பாவனீத்யா என்று மகாபாரதத்திலே ஒரு சரித்திரமானது தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காலத்துல எல்லா ஆச்சாரியர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆழ்வார் பத்தியோ திருவாய்மொழியை பத்தியோ ஒரு கேள்வி வந்ததே என்றால் அதற்கு சமாதானமாக எப்படி சொல்லுவார்கள்னா, அந்த காலத்துல எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு சாஸ்திரம் மகாபாரதத்தையோ ஸ்ரீராமாயணத்தையோ மற்றும் உண்டான புராணங்களையோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, இதோ இங்க பாருங்களேன், இந்த புராணத்துல இந்த இதிகாசத்துல இப்படி இருக்கு, அதே போலதான் இங்க ஆழ்வாருக்கும் திருவாய்மொழியினுடைய நிலையும் அப்படிதான் அப்படின்னு இந்த மாதிரி உதாரணமாக எடுத்துக்காட்டிதான் சமாதானத்தை அருளி செய்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம். அந்த ரீதியில எங்க தேசிகன் அருளி செய்கிறார். பாஞ்சாலி காத்திர சோபா அபகிருத ஹிருதய வதூவர்க பும்பாவ நீத்யா என்று. பாஞ்சாலி ஆனவள் திரௌபதி. அவள் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கின்றாள். அவளுடைய அந்த காத்திர சோபை, அதாவது அந்த அவளுடைய வடிவத்தினுடைய அழகை கண்டு சுத்தி இருக்கக்கூடிய தோழிமார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன தோணி போயிருது அப்படின்னா, நாம ஏன் பெண்ணாக இருக்கோம், நம்ம ஆணா இருந்தா இவளுடைய அழகு ஒன்னும் அனுபவிக்கலாமே அப்படின்னு தோணி போயிருத்தான். அந்த நீத்தியா, அந்த நீதியில, அந்த ரீதியில இதையும் வைத்துக் கொள்ள வேண்டும். கேள்வி என்ன? ஆழ்வார் புமானாச்சு, அதாவது அவர் புருஷராச்சு, அவருடைய பெண் பாவனையில பாட்டு பாட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வர, இது நடந்திருக்கே. அந்த புருஷ பாவத்தை ஆசைப்பட்டார்கள் ஸ்திரீகள், அது போல இங்க ஸ்திரீ பாவத்தை ஆசைப்படுறார் ஆழ்வார் என்று பாஞ்சாலி இந்த பும்பாவ நீத்தியா பத்யவ் பத்மாசகாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம். ஆகையினால பதியின் இடத்துல, ஜகத்துக்கே பத்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்திலே பத்மா சகாயே, எம்பெருமான் திருமாமகளுக்கு கேள்வன் அப்படின்றதோடு மட்டும் அல்லாமல் எல்லா ஆத்மாக்களுக்கும் எம்பெருமான் கணவனாக இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமான் திருவடிகளிலே பிரேயசி பாரதந்திரியம் பஜதா, பிரேயசினா காதலி, அந்த காதலியினுடைய பாரதந்திரியம் இருக்கு இல்லையா, அவனுக்காகவே அற்று தீர்ந்த தன்மை, அதுதான் காட்டுறது. அதை அடைகிறார் ஆழ்வார். ஆக நாயிகா பாவத்தை எய்துகிறார் ஆழ்வார் அப்படின்னு என்ன தாத்பரியம்? அந்த பாரதந்திரியத்தை நன்றாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தாத்பரியம். பக்திஹி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி. அப்போ இப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பக்தி இருக்கு இல்லையா,
அதுதான் ஸ்ருங்காரமாக பரிணமிக்கிறது. நாயிகா பாவம், ஸ்ருங்கார ரசம் இதெல்லாம் எப்படி கூடும் அப்படின்னு கேள்வி வர, பக்தியானதுதான் இந்த ஸ்ருங்கார ரசமாக நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய, தனித்தொரு நாயிகா பாவம், காமுகன் அவன் ஏதோ ஒரு மற்றொரு பெண்ணை காமிக்கிறான் அப்படின்ற ரீதியில் எடுத்துன்னு போக கூடாது. ஒரு பெண்ணானவள் மற்றொரு புருஷனை காமிக்கிறாள் அப்படின்ற ரீதியில் எடுத்துன்னு போக கூடாது. இதெல்லாம் பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். சரி, இப்ப மத்த பக்திமான்கள்லாம் இருக்கார்கள். இப்ப பிரகலாதன் பெரிய பக்திமான் தான், அவனுக்கு இந்த சிருங்கார பாவனா வரலையே அப்படின்னா அதுக்கு சாதிக்கிறார், முனேஹே பாவபந்த பிரதிம்னா. இந்த முனிக்கு, ஷடகோப முனிக்கு இருக்கக்கூடிய அந்த பாவபந்தம் இருக்கு இல்லையா, அது மிகவும் உயர்ந்தது. அந்த அளவுக்கு தான் யாரும் கிட்ட கூட போக முடியாது, எட்டவே முடியாத ஒரு பாவபந்தத்தை உடையவர் நம்மாழ்வார். ஆகையினாலதான் அவருடைய பக்தியானது இப்படி ஸ்ருங்காரமாக பரிணமிக்கிறது. யோகாத் பிராக் உத்தராவஸ்திதி இஹ விரஹா தேசிகாஸ்தத்திர தூதாக. ஆழ்வாருக்கு சம்ஸ்லேஷம் விரகம் அப்படின்னு மாறி மாறி வருது. அதுக்கெல்லாம் என்ன பதில்? எப்படி இவர் மயர்வர மதிலானம் அருள பெற்றவர் அப்படின்னா இவருக்கு என்ன சம்ஸ்லேஷம், இவருக்கு என்ன விஸ்லேஷம், பிரிவு என்ன, கலவி என்ன, ஏன் மாறி மாறி வருது அப்படின்னு கேள்வி வர, அதுதான் மானச சாட்சா்காரம்ன்றது சம்ஸ்லேஷம். அந்த மானச சாட்சா்காரம் போயிருத்து அப்படின்னா அதுதான் விஸ்லேஷம் அப்படின்னு சொல்லி, தேசிகாஸ்திர தூதாக, இவர் தூதர்கள்லாம் அனுப்புகிறார்களே, ஆழ்வார்கள் எல்லாருமே, அதே போல முக்கியமாக இந்த நம்மாழ்வார் தூதர்கள் எல்லாம் அனுப்புறாரு. இதெல்லாம் தேவையா என்றால் அவர்கள் தான் தேசிகர்கள், குரு ஆச்சாரியனை தான் தூதனாக அனுப்புறார் நம்மாழ்வார் பாவிக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய மேலெழ இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதனுடைய அர்த்தத்தை நாயனாருடைய ஸ்ரீசுக்தியை கொண்டு விவர்த்தமாக நம்ம அனுபவிக்கலாம். முதல் என்ன தேசிகன் சாதித்தார்? பாஞ்சாலி காத்திர சோபா அபகிருத ஹிருதய வதூவர்க்க பும்பாவ நீத்யா என்று. எப்படி அந்த வதூ வர்க்கங்கள், அந்த பெண்கள்லாம் தங்களுடைய ஸ்திரீபாவத்தை விட்டு பும்பாவத்தை ஆசைப்பட்டார்களோ அது போலதான் ஆழ்வாருடைய நாயிகா பாவம் அப்படின்னு அது போலன்னு வச்சுக்க கூடாது. இங்க ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அது தாற்பயம் கிடையாது. உயர்ந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை போய் ஏதோ ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது கூட ஆச்சாரியர்கள்லாம் சேர்ப்பார்களா? இது வெறும் ஒரு சமாதானம் தான். ஆழ்வார் எப்படி புருஷரானவர் ஒரு பெண்ணாக தன்னை பாவிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழ, இதோ நீ ஒத்துக்கிற மகாபாரதத்திலே இந்த மாதிரி சரித்திரம் இருக்கே அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒழிய அது போல அப்படின்னு நேரம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நமக்கே தோன்றது இல்லையா? இதுதான் அழகிய மணவாள பெருமான் நாயனாரும் சாதிக்கிறார். அது ஒரு ஸ்தூலமான ஒரு பரிசு அப்படின்னா ஸ்தூலம், அதாவது என்ன சூழ்நிலைகளை சாதிக்கிறார் அப்படின்னா, 70 உரு அழிக்க செய்கிற வழிவிலா அடிமைக்கு பாஞ்சாலி படுத்தும் அதும் கௌசல்யா அனுவிருத்தியும் ஒப்பாகை பரிசு அப்படின்னு ஒரு சூழ்நிலையில அழகிய மணவாள பெருமான் நாயனார் சாதிக்கிறார். 70 உரு அழிக்க, எம்பெருமான் என்ன பண்றான்னா அவனுடைய 70 உரு ஆர்க்கும் அறிவறிதே என்று கடியமிக்கதோர் காதலால் இவள் என்று அன்னை காணகொடால் வடிவில் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் குழுமித்தேவர் குழாங்கள் கைத்தொட சோதி வெள்ளத்தின் உள்ளே 70 உரு என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவறிதே அப்படின்னு திருக்குறுங்குடியை பத்தி ஆழ்வார் பாடகர். அந்த எம்பெருமான் நித்தியசூரிகளால் சூடப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய திருமேனி அது ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அது என்ன பண்றதுன்னா 70 உரு அழிக்க. சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரணம் என்று ராமபிரானை பத்தி, புமான்களுடைய புருஷர்களுடைய கண்ணை கூட கவரக்கூடியதான ஒரு ரூபம் என்ன, ஔதாரிய குணம் என்ன, இவற்றாலே இந்த எம்பெருமான் என்ன பண்றான்னா புருஷர்களுடைய அந்த பும்பாவத்தையும் அழிக்கிறான் என்று அவர்களையும் கூட தன்னிடத்திலே ஆசைப்படும்படியாக செய்கிறான் எம்பெருமான். இது அந்த எம்பெருமான் பண்ணக்கூடியது. எல்லா பக்தர்கள் விஷயத்திலும், விசேஷமாக ஆழ்வார் விஷயத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னா ஆழ்வாருடைய அந்த ஆண் தன்மையை எம்பெருமான் அழிக்கின்றான். 70 உரு அழிக்க, இது ஒரு தன்மை ஆழ்வாருக்கு. அதே போல செய்கிற வடிவிலா அடிமைக்கு ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா விதமான கைங்கரியமும் எம்பெருமான் திறத்திலே நாம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளை விண்ணப்பிக்க, இது மற்றவர்கள் எல்லாம் கண்டு அது என்னது, இது எல்லா விதமான கைங்கரியமா, இப்படி கூட ஒரு பிரார்த்தனை இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தேகங்கள் வரக்கூடியதாக இருக்கு. எப்படி ஆழ்வாருக்கு இந்த இதுவானது பெண் தன்மை வரும், எப்படி ஆண் தன்மையானது போகும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அதே போல எப்படி ஒருத்தர் எல்லா விதமான கைங்கரியமா, முதல்ல கைங்கரியம் அப்படின்றது ஒத்துக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அது என்ன கைங்கரியம்னா சேவா ஸ்வவிருத்தி அப்படின்னு தானே இருக்கு. சேவைன்றது ஒரு நாய் தொழில் தானே, அதெல்லாம் போய் யாராவது ஆசைப்படுவார்களா? நாய் தொழிலான சேவையை ஆசையப்பட மாட்டார்கள்.
இந்த ஆழ்வார் என்னன்னா எல்லா விதமான சேவையும் பண்ணணும் அப்படின்றார். இதெல்லாம் நடக்குமா, ஒக்குமா இது அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் வர மறுபடியும் என்ன பண்றார்கள் ஆச்சாரியர்கள் அப்படின்னா, அந்த கேள்வி கேட்கிறவர்களுக்கு சம்மதமான கிரந்தங்களில் இருந்தே பதில சாதிக்கிறார்கள். என்ன பண்றார்கள்? பாஞ்சாலி படுத்துமதும், இந்த பாஞ்சாலியோட சரித்திரம் தான் இப்ப நம்ம பார்த்தோம். பாஞ்சாலி என்ன பண்ணான்னா, அவன் படுத்துமதும் அப்படின்னா அவளால படுத்தப்பட்டு இவர்கள் என்ன பண்றார்கள்னா ஆண் தன்மையை ஆசைப்படுறார்கள் இல்லையா, அது ஒரு சரித்திரம். அதே போல கௌசல்யா அனுவிருத்தியும், கௌசல்யா என்ன பண்றான்னா, தசரதன் வரான், அவனுக்கு தான் எவ்வளவோ மனைவிகள் இருக்காரு இல்லையா, ஒரு இடத்துக்கு போருக்காக போவான், அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இவங்க கன்யா பரிகிரகம் பண்ணிட்டு வந்துடுவான், அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவான். வந்தா இந்த கௌசல்யா என்ன பண்றா அப்படின்னா, எதாயதாகி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாத்திரு வச்ச உபதிஷ்டதி. அந்த பெண்ணு வந்தானா உண்மையாவோ கௌசல்யாவுக்கு யாரவோ சக்கலத்திரி, நம்ம தமிழ்ல வந்து வேற மாதிரி சொல்றோம் இல்லையா, கலத்திரம்னா மனைவின்னு அர்த்தம். அவ வந்து இவளுக்கு கூட அவனுக்கு இவளும் ஒரு கலத்திரமாக இருக்காள் அப்படின்னு சகலத்திரி சக்கலத்திரி அப்படிதான் அவளுடைய நிலை. ஆனா கௌசல்யா என்ன பண்றா அப்படின்னா, தாசி வச்ச சகி வச்ச, தாசியாக இருக்காள். யாருக்கு? தசரதனுக்கு தாசியாக இருந்து கொண்டு அந்த இப்ப தாசி ஆயிட்டான்னா சுவாமி யாரு? தசரதன். அப்ப வரக்கூடிய அந்த பெண்ணு என்ன ஆயிடுவா? அவளும் ஒரு சுவாமினியா ஆயிடுவா, சுவாமியினுடைய மனைவி ஆயிடுவா. அப்ப அந்த மாதிரி உபச்சாரம் பண்றா இந்த கௌசல்யானவள் அவளுக்கு. சகி வச்ச, அப்ப அவளுக்கு அத தசரதனுக்கு சகியா இருந்து கொண்டு அவளுக்கும் சகியாக ஆயிடுறாள். அதே போல பகினியும் வச்ச, தசரதனுக்கு ஒரு தங்கையாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்றா. அதே போல மாத்திரு வச்ச உபதிஷ்டதி, மாதா செய்யக்கூடிய உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் பண்றாள் அப்படின்னு இதோ நீங்க நம்பக்கூடிய அதை நீங்க ஒப்புக்கொண்ட கிரந்தத்திலே இருக்கு. இந்த மாதிரி சர்வவிதமான கைங்கரியம் அப்படின்றது இருக்கே, அதேதான் ஆழ்வார் அதேதான் அப்படின்ற மாதிரி சொல்றா இல்லையா ஆச்சாரியால், அதைதான் இங்க நாயனார் தெளிவுபடுத்துறார். அது ஒப்பாகுகை பரிசு அப்படின்னு. அது ஆழ்வாருக்கு ஒப்பாக சொல்றோமே நாங்கெல்லாம் என்ன தாத்பரியத்துல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் அப்படின்றதே இருக்காது. இந்த மாதிரி ஆணானவர் ஒரு பெண் பாவனை அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா கேள்வி வர இதோ இங்கேயும் இருக்கே அப்படின்னு காட்டுறதுல எங்களுக்கு ஒரு தாத்பரியமே ஒழிய, ஆனா இதெல்லாம் ஒரு பரிசு, இதெல்லாம் ஸ்தூலமானது. ஸ்தூலம்னா சூக்ஷ்மம், ஸ்தூலம் சொல்றோம் இல்லையா, சூக்ஷ்மம்னா சட்டில், ரொம்ப ஒப்பாக ரொம்ப சட்டிலா ரெண்டுமே பொருந்துறது அப்படின்னு சொன்னா அது சூக்ஷ்மம்னு சொல்லலாம். இது ஸ்தூலமாக இது ரொம்ப கிராஸா தான் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்கே ஒழிய அதுக்கு மேல ரொம்ப ஒரு சிமிலாரிட்டி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்ற தாத்பரியத்துல விளக்கி காட்டுறார். இப்ப பாஞ்சாலியுடைய விருத்தாந்தத்தை வந்து ஆழ்வாருக்கு ஒப்பாக சொல்லலாமா அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றது தாத்பரியமே ஒழிய அது ரொம்ப சிமிலாரிட்டி அப்படின்றதுலாம் எங்களுக்கு ஒன்றும் தாத்பரியம் கிடையாது என்று அங்க சாதிச்சு ஆகிய ஸ்லோகத்தை எப்படி இருந்தது? பாஞ்சாலி காதர்ஷோபா அபகிருத ஹிருதய வதூவர்க பும்பாவனீத்யா பத்யவ் பத்மா சகாயே பிரணயினி பஜத பிரேயசி பாரதந்திரியம். அப்போ இந்த காதலால் அதாவது காதலியாக ஆழ்வார் ஆகிறாரே, அவர் என்ன பண்றார்? பிரேயசி பாரதந்திரியம் பஜதா என்று இவர் பஜிக்கின்றார், அடைகின்றார், ஒரு பாரதந்திரியத்தை அடைகின்றார், பாரதந்திரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதை நாயனார் ஒரு பெரிய சூரணையில சாதிக்கிறார். வித்யை தாயாக பெற்று அப்படின்னு ஆரம்பிச்சு மணிவல்லி பேச்சு வந்தறி அன்று அப்படின்னு, மணிவல்லின்றவள் தான் பராங்குஷ நாயகி. இந்த பராங்குஷ நாயகியினுடைய பேச்சு இருக்கு இல்லையா, பராங்குஷ நாயகின்னு ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்தை அடைந்தார்னா அவருக்கு பராங்குஷ நாயகி அப்படின்னு திருநாமம். இந்த பெண் பாவனை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் பெண் பாவனை ஆழ்வார் அடைந்தார், ஆண் பாவனையை விட்டு பெண் பாவத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வர அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த மணிவல்லி பேச்சு தான் உண்மையான பேச்சு, அது வந்தேறி கிடையாது. ஆழ்வார் ஏதோ பெண் பாவனையை ஏறிட்டு கொண்டார் அப்படின்னு கிடையாது, அவருக்கு இயல்பே பெண் பாவனை தான். ஏன்? ஏன்னா ஸ்திரீ பிராயம் அந்நியத் சர்வம், எம்பெருமானை விட்டு மற்றவர்கள் எல்லாருமே ஸ்திரீக்கள் தான். ஆகையினால அந்த பெண்ணினுடைய பாரதந்திரத்தை காட்டுறதுக்கு இந்த நாயிகா பாவமானது உதவுகிறது. இது வந்தேறி கூட கிடையாது, இயல்பானதுதான் என்றும் சொல்லி, அதே போல மேல யோகாத்ரா உத்தராவசித்திரிக விரகா தேசிகாஸ்திர தூதாக அப்படின்னு தேசிகன் சாதிச்சார் இல்லையா. என்ன சாதிச்சார்? என்ன கேள்வி இங்க வந்தது? மயர்வர மதிரணம் அருள பெற்றவர் இவருக்கு, சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் பிரிதல் சேர்த்தி இதெல்லாம் என்ன அப்படின்னு கேள்வி வர நம்ம இதை முன்னாடியே பார்த்தோம், நம்மளே என்ன சாதிச்சார் அப்படின்றத பார்த்தோம். இப்பொழுது இங்க விரிவாக பார்க்கலாம். இதை பத்தி ஆழ்வார் அதாவது அழகியமனவாள பெருமான் நாயனார் அருளி செய்யும் பொழுது, இவற்றால் வரும் சம்ஸ்லேஷ விஸ்லேஷங்கள் ஆகிறன எளியனாய் நிற்கும் அரியனாய் எய்தான் என்கிற தரிசன சமானமான மானச அனுசந்தானமும் தின்கொள்ள பெறாத மனசைத்தில்யமும்.
மானச அனுசந்தானமும் மனசைத்தில்யமும். இதுதான் சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம். சம்ஸ்லேஷம்னா சேர்க்கை, விசேஷம்னா பிரிவு. என்ன சேர்க்கை அப்படின்னா எளிய நாய், அதே போல நிற்கும் அப்படின்னு 2 பாசுரங்கள் எடுக்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். கண்கள் காண்டற்கரிய நாய், கருத்துக்கு நன்றும் எளிய நாய் அப்படின்னு இருக்கு. அதே போல நிற்கும் முன்னே வந்தேன் கைக்கும் எய்தான் அப்படின்னு மற்றொரு பாசுரம் இருக்கு. கண்கள் காண்டற்கு அரிய நாய், கருத்துக்கு நன்றும் எளியன். எம்பெருமான் மிகவும் சுலபன், எளியனாக இருக்கான். எதுக்கு? கருத்துக்கு, மனசுக்கு ரொம்பவே எளியனாக எம்பெருமான் இருக்கின்றான். அதே போல நிற்கும் முன்னே வந்து என்னுடைய மனசு ஆகிய கண்ணுக்கு முன்னே எம்பெருமான் வந்து நிற்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா? இதுதான் இப்போ எம்பெருமானுடன் இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்லேஷம். சேர்த்தி வந்தார்த்தி எப்போ நேர பாக்குறார், மனசு அப்படின்ற கண்ணால எம்பெருமான பார்க்கிறார், நேர வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்றார். இதுதான் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷம். சம்ஸ்லேஷம்னா என்னது? மானச அனுபவம். எம்பெருமான் புறத்தகா, அதாவது எதிரில இருக்கிறது போல ஒரு அனுபவம் ஆழ்வாருக்கு மனசால ஏற்படுறது இல்லையா? அதுதான் சம்ஸ்லேஷம். ஆனா என்ன பண்ணுவார் ஆழ்வார்? இப்போ இந்த மனசால ஓடிக்கொண்டிருக்கிற இந்த அனுபவம் அது அப்படியே வந்து ஒரு விஸ்லேஷமாக மாற போறது. ஏன் மாற போறது அப்படின்னா, அந்த எம்பெருமான் வந்தாச்சுன்னா, ஒரு கால் எம்பெருமான் நேரம் வந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோமே, நமக்கு என்ன தோணும்? என்னுடைய சேஷத்துவத்துக்கு சேர அவனுடைய திருவடிகள்ல என்னுடைய தலையை கொண்டு சாய்த்து விடணும், அவனுடைய திருவடிகளை என்னுடைய தலையை சேர்த்து விடணும் அப்படின்னு தோணாதா? அந்த திருவடிகளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும், ஒரு புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு தோணாதா? புஷ்பத்தை எடுத்து அங்க தூவ போக அங்க திருவடிகள் இருக்காது. ஏன்னா உண்மையா வெள்ள எம்பெருமான் பாக்கிய சம்ஸ்லேஷத்துக்கு அருகமாக எம்பெருமான் அங்க வெள்ள எழுந்தருளவில்லை இல்லையா? அவனுடைய திருவடிகள்ல போய் தலைய சாய்க்க முடியாது. ஆகையினால இந்த பாக்கியமான அனுபவம் கிட்டாதபடியினால என்ன ஆறுது அப்படின்னா, கண்கள் காண்டற்கு அரிய நாய், நிற்கும் முன்னே வந்தேன் கைக்கும் எய்தான். என்னுடைய கைக்கு அவன் எய்யத்தக்கவனாக இல்ல, எய்ய முடியல, அதாவது அவனை எய்த முடியல, அவனை அடைய முடியல, என்னுடைய கையால் அவனை அடைய முடியல. அதே போல கண்கள் காண்டற்கரிய நாய், கண்ணால நேரம் அவனை காண முடியல அப்படின்னு பாக்கிய சம்ஸ்லேஷம் ஏற்படவில்லை அப்படின்ற காரணத்தினால இப்ப ஆழ்வாருக்கு என்ன ஆறுதுன்னா, முன்னாடி என்ன நிலை இருந்தது ஆழ்வாருக்கு? மானசமான ஒரு அனுபவம், அதுதான் யோகம் ஆழ்வாருக்கு. இந்த யோக தசை மானசமான அனுபவம் போயிட்டு இருந்தது, சம்ஸ்லேஷம் எம்பெருமானுடன் கூடியிருந்தார். இப்போ பாக்கிய சம்ஸ்லேஷமும் வேணும், வெளிக்கரணங்களால் எம்பெருமான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது இல்ல, கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சு. ஆகையினால என்ன ஆறுதுன்னா, முன்னாடி இப்போ மனசுல அனுபவம் ஓடி இருந்தது இல்லையா? இப்ப மனசுலதான் கலக்கம் வந்துருது. மனசே கலங்கி போயாச்சுன்னா இனிமேல் மானசமான அனுபவம் எப்படி வரும்? இப்ப மானச அனுபவம் தானே சம்ஸ்லேஷம் அப்படின்னே பார்த்தோம். நேர எம்பெருமான் கூட இல்ல, மனசாலதான் கூடி இருக்கான். இப்ப அந்த மனசே கலங்கி போச்சு, அப்ப என்ன ஆயிடுறதுன்னா சம்ஸ்லேஷம் போயிருது. இதுதான் விஸ்லேஷம். ஆகையினால ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடிய சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் என்ன அப்படின்னா, யோகாத்ரா உத்தராவஸ்திதிரிக விரகா, விரகா விஸ்லேஷம் பிரிவு எல்லாம் ஒரே அர்த்தம் தான். உத்தராவஸ்திதி மேல என்ன ஆழ்வாருக்கு? பாக்கிய சம்ஸ்லேஷம் வேணும், கரணங்களால சம்ஸ்லேஷிக்கணும், எம்பெருமான தொடரணும், அணைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட அது கிட்டாமல் போக முன்னாடி ஏற்பட்ட மனசுக்கு ஒரு சைத்தில்யம், ஒரு நழுவுதல் இருக்கு இல்லையா? அந்த மானச அனுபவம் நழுவே போயிடுத்து, அது முறிஞ்சே போயிடுது. அதுதான் ஆழ்வாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு விரகம் விஸ்லேஷம் என்று தேசிகன் சாதித்தார். அதை நாயனார் மறுபடி செய்தார் என்று இது ஒரு ஸ்லோகத்தினுடைய கருத்தை பார்த்தோம். இங்க முக்கியமா இன்னொரு கட்டமும் இருக்கு. தேசிகாஸ்திர தூதாகா அப்படின்னு தேசிகன் இங்க சாதிக்கிறார். ஆழ்வார் தூது விடுறாரு, அதுக்கெல்லாம் என்ன தாற்பயம்? பட்சிகளை தூது விடுறார் அப்படின்னா இங்க நம்ம ரொம்ப பிரசித்தமாக கேள்விப்பட்டதுதான். பட்சிகளை தூது விடுறாரு அப்படின்னா என்ன தாற்பயம்னா, தேசிகர்களை ஆச்சாரியர்களை தான் பட்சிகளாக ஆழ்வார் தூது விடுறாரு அப்படின்னு தேசிகன் இங்க சாதிக்கிறார். இதுக்கு விவரணம் பார்க்கணும்னா, சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மத்தை சிறகென்றும் குரு சப்ரமச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் அப்படின்னு அழகியமணவாள பெருமான் நாயனாருடைய சூரணையை விவரணமாக கொள்ள வேண்டும். பொதுவா நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஆழ்வார்கள்லாம் பட்சிகளை தூதாக விடுறார்கள். பட்சிகள்னா என்ன? ஆச்சாரியர்கள் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சுப்போம். ஆனா வெறும் ஆச்சாரியர்கள் மட்டும் கிடையாது, பெரும்பாலும் ஆச்சாரியர்கள். வெறும் ஆச்சாரியர்கள் மட்டும் கிடையாது அப்படின்றதுதான் இந்த சூரணையில அழகியமணவாள பெருமான் நாயனார் சாதிக்கிறார். என்ன சூரணை இது? சேர்ப்பாறை பட்சிகளாக்கி. பட்சிகள் என்ன பண்றதுன்னா சேர்ப்பார்கள், ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்க்கக்கூடியவர்கள், கடகர்கள் இருக்கார்கள் இல்லையா? அவர்கள் தான் பட்சிகள். ஞான கர்மத்தை சிறகென்று, ஞானம் கர்மம் சிறகு இருந்தாதானே பட்சியால பறக்க முடியும். அதே போல இந்த சேர்ப்பார் இருக்கார் இல்லையா? பெருமாளத்துல போய் இந்த ஆத்மாவை பத்தின செய்தியை போய் சொல்லிட்டு வரணுமே, பெருமாளை பத்தியும் ஆத்மாவுக்கு அறிவிக்கணுமே. இந்த சேர்ப்பார்களுக்கு சிறகு வேண்டியிருக்கு.
இவர்களுக்கு என்ன சிறகு, பறக்கிறதுக்காக என்ன சிறகு அப்படின்னா ஞான கர்மங்கள் அப்படின்ற சிறகு. உபாபியாம் ஏவ பக்ஷாபியாம் ஆகாஷே பக்ஷினாம் கதிஹி ததைவ ஞான கர்மபியாம் பிராபியதே புருஷோத்தமஹா. ஆகாசத்திலே பட்சிகளுக்கு கதியானது, பறத்தல் அப்படின்ற கதியானது எப்படின்னா உபாபியாம் ஏவ பக்ஷாபியாம், 2 சிறகுகள் இருந்தாதான். ஒரு சிறகு இருந்தா பறக்கலாம் முடியாது, 2 சிறகும் வேணும். அதே போலதான் ஞான கர்மபியாம் பிராபியதே புருஷோத்தமஹா, புருஷோத்தமன் அடையப்படுகின்றான். புருஷோத்தமன் எம்பெருமான் எப்படி அடையப்படுகின்றான் அப்படின்னா ஞான கர்மபியாம், ஞானத்தாலும் கர்மத்தாலும், ஆக 2மே வேணும் ஆச்சாரியனுக்கு என்று சேர்ப்பாறை பட்சிகளாக்கி ஞான கர்மத்தை சிறகென்று, வெறும் குரு மட்டும் கிடையாது, குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும். இந்த ஸ்தானங்கள்ல வைத்து ஆழ்வார் பேசுகிறார். இந்த ஸ்தானங்கள் 4 ஸ்தானங்கள்ல பட்சிகளை வைத்து பேசுகிறார். ஆக பட்சிகள் அப்படின்னா பட்சிகளை தூது விடுறாருன்னா மாமுனிகள் அங்க வியாக்கியானத்துல காட்டுறார். சில இடத்துல குருவாக பட்சிகளை தூது விடுறார், சில இடத்துல சப்ரம்மச்சாரிகளாக. நம்ம ஒரு பாசுரம் ரொம்ப பிரசித்தமா கேள்விப்பட்டிருப்போம். யாராவது ஒரு திவ்ய தேசத்துக்கு போறாருன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அடியேனுக்கும் போற்றுமினே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கும் நீங்க போய் செய்யிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இதுதான் மாமுனிகள் வந்து சப்ரம்மச்சாரிக்கு உண்டான ஒரு பாசுரமாக மாமுனிகள் எடுத்து அருளி செய்கிறார். ஆக அங்க பக்ஷி, அங்க தூது விடுற பதிகம் தான் திருவன்வண்டூருக்கு அப்படின்னு தூது விடுற பதிகம். அங்க அடியேனுக்கும் போற்றுமினே அப்படின்றத அங்க சப்ரம்மச்சாரிய சொல்றதாக மாமுனிகள் அங்க எடுக்கிறார். ஆக பக்ஷிகள் சில இடத்துல குருக்களாக ஆழ்வார் அருளி செய்வார், சப்ரம்மச்சாரியாக அருளி செய்வார். அதே போல புத்திரஸ்தானத்திலையும் யான் வளர்த்த கிளி அப்படின்னா சொல்லுவார் இல்லையா, புத்திரஸ்தானத்திலையும் வைத்து பேசுவார், சிஷ்யஸ்தானத்திலையும் வைத்து பேசுவார் என்று இப்படி 4 விதமாக பக்ஷிகளை வந்து ஆழ்வார் தூதாக விடுவார் என்று. ஆக இது ஒரு ஸ்லோகம் ஆச்சு, தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம். மற்றொரு ஸ்லோகம் பாஷாகீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்ச உபசாராத் சாச்ச அகஸ்திய பிரசூதாத்விதி பரிஜகிருஹே பூமிகா பேத யோக்யா யத்தத் கிருத்யம் ஸ்ருதீனா முனிகண விஹிதை சேதிஹாசை புராணைஹ தத்ராசௌ ஷடமதன முனேஹ சப்தசீம்னஹ ஷடமதன முனேஹ பூமி சார்வபௌமி சம்ஹிதா சார்வபௌமி தத்ராசௌ ஷடமதன முனேஹ சம்ஹிதா சார்வபௌமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்னா, பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி. நேற்றுக்கு ஒரு கேள்வியை பார்த்தோம். பாஷா கானம் அப்படின்றது, அதாவது சம்ஸ்கிருதத்தை ஒழிய மற்ற பாஷைகள்ல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கே, அதாவது முக்கியமா பிராமணர்கள் மற்ற பாஷைகள்ல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கே அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு என்ன ஒரு பதில் பார்த்தோம், எவனுடைய பதில் என்ன பார்த்தோம், அந்த தடை இருக்கலாம், ஆனா அந்த தடையானது ஹரிகீர்த்தி வினைவான்யத்து, ஹரிகீர்த்தியை விட்டுட்டு எம்பெருமானுடைய புகழ பாடுறதா இருந்தா அதுக்கு என்ன பாஷையும் சம்மதம் தான் அப்படின்னு யமனுடைய பதில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்க தேசிகன் சாதிக்கிற பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத். யமனுடைய வச்சனம் இந்த மாதிரி இருக்கு, பகவான் இடத்துல இந்த மாதிரி புகழ பாடுறதுல ஒரு குறையும் கிடையாது, எந்த பாஷையில வேணாலும் பாடலாம் அப்படின்னு. மற்றொரு காரணமும் தேசிகன் சாதிக்கிறாரு இங்க, ராஜவச்ச உபசாராத் அப்படின்னு. எம்பெருமான் ராஜாதிராஜ சர்வேஷாம்னு, ராஜாதிராஜனா எம்பெருமான் இருக்கான் இல்லையா, ராஜாவை போல எம்பெருமான உபசாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ராஜாவை உபசாரம் பண்ணும் பொழுது பல பாஷைகள்ல உபசாரம் பண்ணுவார்கள் ராஜாவை. அவனுடைய புகழ பாடுறது அப்படின்னா ஒவ்வொரு தேசத்திலிருந்து வருவார்கள், அந்தந்த பாஷையில ராஜாவை பத்தி பாடுவார்கள் இல்லையா. அதே போலதான் எம்பெருமானை பத்தி எந்த பாஷையில வேணாலும் பாடலாம் அப்படின்னு ஒரு பதில் இது. இது என்னன்னா, எந்த பாஷையில இருந்தாலும் எம்பெருமானை பத்தி பாடலாம் அப்படின்ற ஒரு பதில். தமிழ் பாஷையில பாடலாமா அப்படின்னு கேள்வி வர, எந்த பாஷையில வேணாலும் பாடலாம் அப்படின்றது பதில். இதுவரையிலும் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதிச்சார்கள். ஆனா உண்மையான பதில் என்ன அப்படின்னா, தமிழ் பாஷையானது அனாதி, சம்ஸ்கிருதம் போலவே தமிழ் பாஷையும் அனாதி அப்படின்றதுதான் மற்றொரு உண்மையான பதில். அதை சாதிக்கிறார். சாச்ச அகஸ்திய பிரசூதா துவிதி பரிஜகிருஹே பூமிகா பேத யோக்யா, பூமிகா பேத யோக்யா பரிஜகிருஹே. அந்த அகஸ்தியரால பிரசூதிக்கு, அதாவது அகஸ்தியரால பிரசாரம் பண்ணப்பட்ட இந்த தமிழ் பாஷையானது எல்லாவித பூமிகைகளாலும், அதாவது எல்லாவித புருஷர்களாலும் எல்லாவித வர்ணங்களாலும் இந்த பாஷையானது பரிஜகிருஹே பரிகிரகிக்கப்பட்டதாக இந்த பாஷையானது இருக்கு என்று இந்த விஷயத்தை நாயனாரும் செந்திரத்த தமிழ் என்கையாலே ஆகஸ்தியமும் அனாதி அப்படின்னு ஒரு சூழ்நிலையில அருளி செய்கிறார். தமிழ் வேதம் சம்ஸ்கிருத வேதம்னு 2 விதமான வேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர, சம்ஸ்கிருத வேதம் அப்படின்றத ஒத்துக்கலாம், சம்ஸ்கிருதமானது அனாதியான பாஷை, அந்த பாஷையில அனாதியான வேதம் இருக்க முடியும்.
தமிழ் பாஷை அனாதியா, தமிழ் வேதம் அப்படின்னு திருவாய்மொழி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வர, ஆகஸ்தியமும் அனாதி. இது அகஸ்தியராலே பிரச்சாரம் பண்ணப்பட்டதை ஒழிய அகஸ்தியர் ஏற்படுத்தின மொழி கிடையாது. அகஸ்திய முனிவராலே பிரச்சாரம் செய்யப்பட்ட இந்த மொழியானது இது செந்திரத்து தமிழ் அப்படின்னு, செந்திரத்து தமிழ் வாசை வட சொல்லாகி என்று எடுக்கும் பொழுதே முதல்ல தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்கிறார்கள். எடுக்கும் பொழுது கூட செந்திரத்து தமிழ் என்று முதலிலே தமிழ் எடுக்கிறார்கள். ஆகையினால் இதனுடைய ஏற்றத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அனாதியான மொழிதான் என்று, அகஸ்தியமும் அனாதியாக இருக்கக்கூடிய மொழியாக இருக்கிறபடியினால இந்த தமிழ் பாஷையில பாடுறது ஒரு தவறும் கிடையாது என்று சொல்லி, அதே போல எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனா முனிகண விகிதைஹி சேதிஹாசை புராணைஹி தத்ராசௌ சத்வசீம்னஹ சடமதன முனேஹே சம்ஹிதா சார்வபௌமி. ஸ்ருதிகளுக்கு வேதங்களுக்கு என்ன ஒரு தொண்டை முனி கணங்களாலே, அதாவது முனி கூட்டங்களாலே என்ன ஒரு தொண்டானது செய்யப்பட்டதோ அந்த தொண்டை சிறப்பாக இந்த திருவாய்மொழியானது செய்கிறது என்று தேசிகன் அருளி செய்கிறார். எத்தத் கிருத்தியம் ஸ்ருதீனா, ஸ்ருதிகளுக்கு என்ன கிருத்தியம், அதுக்கு செய்ய வேண்டியது என்னவோ, முனிகண விகிதைகி சேதிஹாசை புராணைகி, இத்திஹாச புராணங்களாலே முனிகணங்கள்லாம் என்னென்னலாம் செய்தார்களோ, ஸ்ருதிக்கு ஒரு தொண்டாக என்ன செய்தார்களோ அத்தை சார்வபௌமியாக இந்த சம்ஹிதையானது இருக்கு. திருவாய்மொழி அப்படின்றது இந்த திராவிட சம்ஹிதை இருக்கு, இது அந்த தொண்டை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கு. என்ன தொண்டு அந்த முனிகணர்களுடைய கணத்தினுடைய அந்த இதிகாசமும் புராணமும் என்ன தொண்டை செய்தது என்றால் உபபிரமணம் அப்படின்ற தொண்டை செய்தது. உபபிரமணம் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்ம நேர பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதனால நமக்கு தெளிவிக்கிறதுக்காக தான ரிஷிகள்லாம் இதிகாச புராணங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சார்கள். ஆக அவர்களுடைய தொண்டு என்ன அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக தெரிவிக்கிறது அப்படின்றதுதான் தொண்டு. இந்த விஷயத்தை அழகிய மணவாள பெருமான் நாயனார் அருளி செய்கிறார். அன்றிக்கே சொரூப ரூப குண விபூதிகளை விஷதமாக்குகிற பஞ்சராத்திர புராண இத்திஹாசங்கள் போல நீலபாரூபோக்தி தெரிய சொன்ன வேதோபபிரமணம் என்பர்கள். அன்றிக்கே இல்லைன்னா மற்றொரு பட்சம் அப்படின்றார். அதாவது என்னன்னா, இங்க இதுவரையிலும் திருவாய்மொழி வேதத்துக்கு ஒப்பானது, இது தமிழ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பட்சமும் இருக்கு, மற்றொரு விதமாகவும் நம் ஆச்சாரியர்கள் அருளி செய்வார்கள். என்ன அருளி செய்வார்கள்னா, திருவாய்மொழி நீலபாரூபோக்தி தெரிய சொன்ன வேதோபபிரமணம் என்பர்கள். வேதத்துக்கு உபபிரமணம் இந்த திருவாய்மொழி, வேதத்தினுடைய கருத்தை விளக்க வந்தது இந்த திருவாய்மொழி என்றும் சொல்லுவார்கள். எப்படியானால் சொரூப ரூப குண விபூதிகளை விஷதமாக்குகிற பஞ்சராத்திர புராண இத்திஹாசங்கள் போலே எம்பெருமானுடைய சொரூபம், ரூபம், குணம், விபூதி, விபூதி என்றால் எம்பெருமானுடைய செல்வம், இவற்றையெல்லாம் பஞ்சராத்திர புராண இத்திஹாசங்கள், இந்த கிரந்தங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, இந்த சாஸ்திரம் என்ன, அதே போல இந்த இத்திஹாசங்கள் புராணங்கள் என்ன, இதெல்லாம் எம்பெருமானுடைய சுரூப ரூப குண விபூதிகளை விவரிக்கிறதுக்காக வந்த உபபிரமணங்கள். வேதத்துல சுரூபம் ரூபம் குணம் விபூதி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டங்களை விவரிக்கிறதுக்காக இந்த உபபிரமணங்கள், உபபிரமணம்னா விவரிக்கக்கூடிய கிரந்தம் தானே, இந்த கிரந்தங்கள்லாம் வந்திருக்கு. திருவாய்மொழி அருளி செயல் என்ன பண்றது அப்படின்னா, நீலபாரூபோக்தி தெரிய சொன்ன எம்பெருமானுடைய சொரூப ரூப குணங்கள்லாம் சொல்லப்பட்ட போலே வேதத்துல எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி வடிவழகு இருக்கு இல்லையா, அதுவும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரூபத்தை தெளிவிக்கிறதுக்காக தான் திருவாய்மொழியானது வந்திருக்கு என்று இப்படியும் இதாவது வேத உபபிரமணமாக சொல்லுவார்கள். சரிங்க, தேசிகன் என்ன சாதிச்சார்? எத்தத் கிருத்தியம் ஸ்ருதினாம் சார்வபௌமி சம்ஹிதாயம் அப்படின்னு எந்த ஒரு கிருத்தியமானது அந்த புராணத்தினாலும் இதிகாசத்தினாலும் பண்ணப்படுறதோ வேதத்துக்கு, அந்த தொழிலை அந்த தொண்டை திருவாய்மொழியானதுதான் சிறப்பாக செய்கிறது என்று தேசிகன் இங்க ஒரு ஏற்றத்தை சாதிக்கிறார். இத்திஹாசத்துக்கும் புராணத்தை காட்டிலும் புராணத்தை காட்டிலும் திருவாய்மொழிக்குள்ள ஒரு ஏற்றத்தை தேசிகன் இங்க சாதிக்கிறார். இந்த கருத்தை தான் மற்றொரு சூரியனிகையிலே அழகிய மணவாள பெருமான் நாயனார் தெரிவிக்கிறார். ராமாயணம் நாராயண கதை என்று தொடங்கி கங்கா காங்கேய சம்பவா ஜசத்கீர்த்தனம் பண்ணின எச்சில்வாய் சுத்தி பண்ணாமல் திருமாலவன் கவி என்ற வாயோலைப்படியே மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு உரிய சொல் வாய்த்தவிது வேதாதிகளில் பௌருஷ மாணவ கீதா வைட்டமங்கள் போல அருளி செயலில் சாரம் அப்படின்னு திருவாய்மொழியினுடைய ஒரு ஏற்றத்தை சாதிக்கிறார். ராமாயணம் நாராயண கதை என்று தொடங்கி, ராமாயணம் யார் பண்ணார்? வால்மீகி பகவான் பண்ணார். மகாபாரதத்தை யார் பண்ணார்? வேதவியாசர் பண்ணார். வால்மீகி பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, ராமாயணம் அப்படின்னு ஆரம்பிச்சார்.
காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் ஈதிருஷைஹி கரவாண்யகம் அப்படின்னு சொன்னார். நல்ல ஒரு ஸ்லோகம் முதல் அமைச்சர். இதே வழியாக இதே போல நான் மொத்த ராமாயணத்தையும் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அவர். ஆனா என்ன பண்ணார் அப்படின்னா கங்காவினுடைய உற்பத்தியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கார். ஏதோ விஷயங்கள்லாம் எம்பெருமானை விட்டுட்டு மத்த ஏதோ விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கார். சரி, மகாபாரதத்துல இவர் என்ன பண்ணார், நாராயண கதாம் இமாம் அப்படின்னு ஆரம்பிச்சார். இது வந்து நாராயணனுடைய கதை அப்படின்னு மகாபாரதத்தை ஆரம்பிச்சார். ஆனா என்ன பண்ணாருன்னா காங்கேயனுடைய பீஷ்மனுடைய உற்பத்தியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கார். ஆக எம்பெருமானை விட்டுட்டு எவ்வளவு விஷயங்கள். இதுக்கு வந்து மகாபாரதத்துக்கு பூசல் பட்டோலை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்கா ஆச்சாரியர்கள்லாம். பூசல்னா சண்டை, சண்டை பத்தின விசாரங்கள் தான் அந்த மகாபாரதத்துல இருக்கு என்று இப்படியெல்லாம் வேதவியாசர் பண்ணார் இல்லையா. அந்த வேதவியாசருக்கே ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு. அவர் என்ன பண்ணார், அசத்கீர்த்தனம் பண்ணினா எச்சில் வாய் சுத்தி பண்ணாமல் அவர் அசத்கீர்த்தனம் பண்ணதுனால எம்பெருமான விட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசினதுனால அவருடைய வாயை வந்து அசுத்தமாக போயிருத்தான். அவர் சொல்லிக்கிறார், மற்ற ரிஷிகளோ ஒரு புராண வச்சனம் இருக்கு, அசத்கீர்த்தன காந்தார பரிவர்த்தன பாம்சுலாம் வாச்சம் சௌரிகதா ஆலாப கங்கையா புனிமகே அப்படின்னு. அசத்கீர்த்தன காந்தார, காந்தாரம்னா மறுபூமி இருக்கு இல்லையா, பாலைவனம். அசத்கீர்த்தன காடு, காந்தாரம்னா காடு. அசத்கீர்த்தன காந்தார, அந்த அசத்கீர்த்தனம் அப்படின்ற காட்டுல இவர் தன்னுடைய வாக்க செலுத்தினார். தேவையில்லாததுதான் பேசியிருக்காரு இவர். அதனால என்ன இருக்குன்னா பாம்சுலாம் பரிவர்த்தன பாம்சுலாம், அங்க போய் சஞ்சாரம் பண்ணினதுனால பாம்சுலாம் அப்படின்னா இது வந்து புழுதி ஆயிடுது, புழுதி அடைந்திருத்து இவருடைய வாக்கானது அசுத்தி அடைந்திருது. அதுக்காக என்ன பண்ணார், சௌரி கதா ஆலாப கங்கையா புனிமகே. சௌரி கதா ஆலாபம், எம்பெருமானுடைய கதையை பத்தி பேசுறது அப்படின்ற அந்த கங்கை இருக்கே, அதனால புனிதத்தை தன்மையை அடைந்தார் அப்படின்னு இது வேதவியாசருடைய சரித்திரம். அவர் அதுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தையே பண்ணார். தன்னுடைய வாயை வந்து சுத்தி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை பாடினார். ஆனா ஆழ்வாருடைய கதை அப்படியா? அப்படி கிடையாது. திருமாலவன் கவி என்ற வாயோலைப்படியே திருமாலவன் கவியாது கற்றேன் அப்படின்னு திருவிருத்தத்துல ஆரம்பிச்சவர் வெறும் திருமாலை பத்தி மட்டும்தான் பாடின வர வழிய மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் பாடவே இல்லை அப்படின்றத தாமே சொல்லிக்கிறார். மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத பிரான் அடிமேல் அப்படின்றார். திருமாலவன் கவி என்கிற வாயோலைப்படியே மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு அப்படின்னு நாயனார் சாதிக்கிறார். மாற்றங்கள் ஆகிறதுனா என்ன அப்படின்னா, மாற்றங்கள் அப்படின்னா மாறி போன சொற்கள், எம்பெருமானை பற்றி பேசாமல் மற்றும் உண்டான சொற்கள் இருக்கு இல்லையா, அந்நியபரமான சொற்கள், அதெல்லாம் ஆயிர. ஏதாவது நான் சொல்ல போறேன் என்ன அப்படின்னா, ஆய்ஞ்சி திருவாய்மொழி அப்படின்ற கிரந்தத்தை பண்றார் ஆழ்வார். ஆக எம்பெருமானை பத்தி மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்ற விஷயங்களை பத்தி இருக்காது. மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு உரிய சொல் வாய்த்தவிது, எம்பெருமானுக்கு உரிமையாக அதாவது தகுதியான இருக்கக்கூடிய சொற்கள் அதெல்லாம் சேர்த்து எம்பெருமானை பத்தி மட்டுமே பாடக்கூடிய ஒரு ஏற்றமானது ஆழ்வாருக்கு இருக்கு என்று இப்படி தேசிகன் என்ன சாதித்த, மற்ற ரிஷிகள்லாம் பண்ணதை காட்டிலும் வேதத்துக்கு சரியான ஒரு தெளிவுரையானது ஆழ்வார் தான் அருளி செய்தார் என்பதை நாயனாரும் ஸ்தாபித்தார் என்று அனுபவித்தோம். ஆக இந்த உபன்யாசத்தில் இப்படி வந்து பல விஷயங்கள் ஆழ்வார் பற்றின கேள்விகள், அதே போல நம்ம முக்கியமான அனுபவிச்சோம் அப்படின்னா தேசிகனுடைய கிரந்தத்துக்கும் நாயனாருடைய கிரந்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாமியம், விவரணி பாவம், இதையெல்லாம் இந்த உபன்யாசத்தில் அனுபவித்தோம். ஆக முன்பு சொன்னது போலவே இத்தோட திருவாய்மொழி வந்து ஒரு மாதிரி ஒரு உபன்யாச சீரீஸா இத்தோட முடியறது. இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது திருவாய்மொழியில வந்து 4 திவ்ய பிரபந்தங்கள், வெறும் திருவாய்மொழியை பார்க்காம ஆழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்கள்ல என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் காட்டார்கள். நம்ம மேற்கொண்டு அனுபவிக்கும் பொழுதே நமக்கே தெரிய வரும் எப்படி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார்கள் அழகா அப்படின்றது. ஆரம்பிக்கும் பொழுதே 4 பிரபந்தங்கள் என்ன அர்த்தம், அதுக்குள்ளே ஒவ்வொரு பத்திலையும் என்ன அர்த்தம், ஒவ்வொரு பதிகத்திலையும் என்ன அர்த்தம் அப்படின்னு இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கார்கள் அப்படின்றத மேற்கொண்டு நம்ம அனுபவிப்போம். ஸ்ரீபாஷி விஷயத்துல ஒரு 2-3 நாள் நாடி அந்த முதல் சூத்திரத்தினுடைய அர்த்தமும் பார்த்தோம், அனுபவித்தோம். அதுலயும் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இந்த டிஸ்கஷன் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால இந்த வீக்கெண்ட் டிஸ்கஷன் வச்சுக்கணுமா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு பேர் வருவார்கள் அப்படின்றது தெரியல. மேற்கொண்டு ஏன் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு பிளஞ்சிங் அப்படின்ற மாதிரி இவ்வளவு கீழே போறது அப்படின்றது தெரியல. ஸோ இப்படியே இருந்து எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னும் தெரியல. சரி பார்ப்போம். இப்போ திருவாய்மொழி இன்னைக்கு இது முடிச்சிருக்கு. இப்போ இனிமேல் தான் திருவாய்மொழியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரா படிக்க போறது அப்படின்றதே ஆரம்பிக்க போறது. ஸ்ரீபாஷ்யத்துல எப்படி எஃபர்ட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் பண்ண போறீங்க அப்படின்றது. ஏதோ ஒண்ணு அடுத்த வாரத்திலிருந்து ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 2வது அதிகரணத்தை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஜென்மாதி அதிகரணத்தை அதுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கூட நடுவில் எப்படியாவது இந்த முதல் ஜிக்ஞாசா அதிகரணத்தினுடைய இந்த 3 இதுல வீடியோஸ்ல
கேள்விகள் ஒரு 20 கேள்விகள் கிட்ட, ஒரு 215 கேள்விகள் ரெடியா இருக்கு. சூத்திர விஷயத்திலையும் ஒரு 5-6 கேள்வி வச்சு ஒரு 20 கேள்விகள் கொண்டு வந்தாச்சுன்னா போன தடவை மாதிரி ஒரு ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் அதையும் கண்டக்ட் பண்ணலாம் என்று சொல்லி அமைக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.